இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பின் மிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி தாயாம் திரு அவை மோன்ஸ் நகரத்தினுடைய புனித வால்ட்ரூட் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. அன்பு மிக்கவர்களே, இந்த புனிதரை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு நான் எடுத்து சொல்வதற்கு முன்பாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. 40 நாட்களாக நம்ம மத்திய கிழக்கு பகுதியில் அமைதி நிலவ வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு நாளும் சொல்லக்குள்ள எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். டெய்லி சொல்றோமே மக்கள் என்ன நினைப்பாங்க, அல்லது ஒரு சில பேர் ஃபாதர் நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, யாரும் இதை கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய இன்றைய செய்தியை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 7000 பேர்லேருந்து 8000 பேர் வரைக்கும் நான் பார்க்குறாங்க. அதில் ஒரு 8 பேராவது நம்ம ஜெபம் பண்ண மாட்டோமா என்கிற நம்பிக்கையில தான் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை வலியுறுத்தி வந்தேன். நேற்று பாருங்க, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை தற்காலிகமாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆர்மோஸ் என்று சொல்லப்படுகிற அந்த நீர் வழித்தடம் எண்ணெய் கப்பல்களுக்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது. அன்பு மிக்கவர்களே, இதுதாங்க ஜெபத்தினுடைய ஒரு வல்லமை. நம்பிக்கையோடு நம்ம ஜெபித்தோம் என்றால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய குரலுக்கு செவிமடுப்பார். அந்த நாடுகளுக்கிடையே நித்தியத்திற்கும் அமைதி நிலவவும், தலைவர்கள் மனமிறங்கி இரக்கத்தோடு செயல்படவும் இறைவனிடத்துல தொடர்ந்து அந்த மக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் நமக்கு ஜெயத்தை மட்டுமே தரும் என்பதற்கு இது ஒரு சான்று. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 40 நாள் நம்ம ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய புனிதர் மோன்ஸ் நகரத்துடைய புனித வால்ட்ரூட் என்பவர். பெல்ஜிய தேசத்துல ஒரு பணக்கார அரச குடும்பத்துல பிறந்தவள் தான் இந்த புனித வால்ட்ரூட் என்பவர். இவருடைய அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, கணவர் இவர்கள் எல்லோருமே புனிதர்கள் என்று சொன்னேன் என்றால் நீங்கள் நிச்சயமாக நம்ப மாட்டீர்கள். அதுதான் உண்மை. திருச்சபையுடைய வரலாற்றுல 7வது நூற்றாண்டில் ஒரு வாழ்ந்த ஒரு புனிதராகத்தான் இவரை நம்ம பார்க்கிறோம். ஒரு நல்ல மகளாக, ஒரு நல்ல தாயாக, ஒரு நல்ல மனைவியாக புனிதத்துல வாழ்ந்தவர் தான் இந்த புனித வால்ட்ரூட் என்பவர். திருமணத்தின் ஆசீர்வாதமாக 4 பிள்ளைகளை பெற்ற பிறகு சில ஆண்டுகளுக்கு கழித்து கணவன் துறவற வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட பொழுது கூட மனமோந்து பிள்ளைகளை வளர்க்கிற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கணவனை புனிதத்தில் வளர்வதற்காக அவர் அனுப்பி வைத்தவள் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். பிள்ளைகளை கிறிஸ்தவ நெறியிலும் ஒழுக்கத்திலும் வளர்த்தெடுத்து புனிதத்தில் வாழ்ந்து தான் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் திருப்பணிகள் நிறைய செய்து ஏழை எளியவர்களுக்கு உதவி, மிகவும் குறிப்பான விதத்தில் ஏழை பெண்களுக்கு பேருதவியாக வாழ்ந்தவர் தான் இந்த மோன்ஸ் நகரத்தினுடைய புனித வால்ட்ரூட். இன்றைக்கு குடும்ப தலைவிகளிடத்துல அல்லது குடும்ப தலைவர்களிடத்துல கேட்குற நேரத்தில் ஏன் பூசைக்கு வர மாட்டேங்கிறீங்க, ஏன் ஒழுங்கா குடும்ப ஜெபமாலெல்லாம் சொல்றது கிடையாது, ஏன் தனிப்பட்ட ஜெபத்துக்கு நீங்கள் அவ்வளோவா அக்கறை காண்பிப்பதில்லை என்று கேட்டால், எங்க சாமி டைம் இருக்கு, காலையில் எழுந்துறதுலேருந்து சாயந்தரம் தூங்குற வரைக்கும் அவ்வளோ வேலை, அவ்வளோ பிஸியாக இருக்கும், பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு, 10th 12th வரை படிக்கிறாங்க, காலேஜ் படிக்குதுங்க, எல்கேஜி படிக்குதுங்க பிள்ளைங்க அப்படி என்று பிள்ளைகள் வரப்பையே பெருஞ்சுமையாக பார்த்து இன்றைக்கு ஆன்மீக காரியங்கள் எல்லாம் தயக்கம் காட்டுகிற ஒரு சூழல்ல இந்த ஒரு புனிதையானவள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம், எத்தனை பொறுப்புகள் இருந்தாலும் இறைவனுடைய திருக்கரங்களில அதை ஒப்படைத்து இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக அதை செய்கிற பொழுதே நாமும் இறைவன் திருமுன்னிலையில புனிதத்தில் வளர்வோம் என்பதற்கான சான்று தான் இந்த புனித வால்ட்ரூட் என்பவர். இன்றைக்கு கூட நற்செய்தி வாசகத்துல பாருங்க, எம்மாவுஸ் பயணத்துல இயேசுவை கண்டுணர்ந்த 2 சீடர்கள் மறுபடியும் எருசலேம் நோக்கி ஓடி வருகிறார்கள். ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில ரொம்பவும் பயந்து போயிருந்த அவர்களுக்கு இயேசு இறை வார்த்தையை எடுத்துரைத்தது, அப்பத்தை பெற்றது, மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்தை கொடுத்தது என்று தான் நேற்று நான் சொன்னேன். இன்றைக்கு மறுபடியும் அந்த சீடர்கள் திரு தூதர்களிடத்துல இயேசு தங்களுக்கு தோன்றியதை பற்றி சொல்லி கொண்டிருந்த நேரத்துல அந்த நேரத்துல இயேசு அவர்களுக்கு தோன்றுகிறார். அவர்களுக்கு தோன்றிய உடனேயே உங்களுக்கு அமைதி உரித்தாகுக அப்படின்னு சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, நான் உயிர்த்தெழுவன் என்று பல முறை இயேசு சொல்லியிருந்தும் அச்சத்திலும் கலக்கத்திலும் இருந்த அந்த திருத்தூதர்களை ஆண்டவர் கோபித்துக் கொள்ளவில்லை, திட்டவில்லை. ஏன் உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா, நான் திரும்ப வருவேன்னு உங்களுக்கு தெரியாதா, உயிர்த்தெழுவன்னு எத்தனை முறை உங்களுக்கு நான் படிச்சு சொல்றது அப்படி என்று கோபத்துல அவர்களிடத்துல பேசவில்லை. மாறாக அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிற அவர்களை பார்த்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக அப்படி என்று சொல்லி இறை வார்த்தையை மேற்கோள் காட்டுகிறார். பிறகு அவர்களோடு அப்பம் பிட்குதலிலும் அவர் ஈடுபட்டார் என்று தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம்.
அன்புமிக்கவர்களே, நாம் குழப்பத்தில் இருக்கிற நேரத்துல, நாம் அச்சத்தில் இருக்கிற நேரத்துல, அல்லது நாம் எதிர்நோக்கற்ற ஒரு சூழ்நிலையில வாழ்கிற நேரத்துல, அல்லது பாதுகாப்பற்ற ஒரு நிலையில நம்ம இருக்கிற நேரத்துல, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கை குன்றியவர்களாக இருந்தாலும் நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, உங்களுக்கு அமைதி உண்டாகுக. இந்த வார்த்தையை நான் உண்மையாவே சொல்றேன். ஏன்னா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு உறவுகள் பல பேர் இன்றைக்கு குழப்பத்துல இருக்கோம், ஏதோ ஒரு பயத்துல இருக்கோம், ஏதோ ஒரு வேதனையில இருக்கோம், அல்லது என்ன செய்யறதுன்னு புரியல, அல்லது ஏமாற்றப்பட்டதாக நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை சந்தித்து தான் நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கிறோம், நம்பிக்கையில கொஞ்சம் குறைவுபட்டு தான் இருக்கோம். உங்களையும் என்னையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று. அன்புமிக்கவர்களே, இயேசு தருகிற அமைதியை பெற்றவர்களாய் எத்தனை துன்பம் வந்தாலும் இயேசுவோடு எதிர்கொள்ள வேண்டிய மன துணிவை இன்றைக்கு கேட்டு இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.